இன்றைய தினம் எங்களுடைய இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான ஒரு நாள். அது என்ன? எனக்கு அரசியல் தேவையில்லை. நான் அரசியலுக்காக அரசியல் செய்ய வரவில்லை. கால் மடத்துல இருக்கக்கூடிய கோம்பையன் மணல் இந்து மயானத்துல கழிவுகளை ஸ்ரீலங்கா ருப்பியல்ට සාපේක්ෂව ඩොලින්ම தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வணக்கத்தோட இன்றைய தினம் நாங்கள் என்ன விடயம் பார்க்க போறோம் என்று சொன்னால், இன்றைய தினம் எங்களுடைய இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான ஒரு நாள். அது என்ன நாள் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், இன்றைய தினம் 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம், இலங்கையினுடைய 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் நாடாளுமன்றத்துல முன்வைக்கப்பட்டிருக்குது. இதுல சொல்லக்கூடிய மாதிரியான பல விடயங்கள் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய வடகிழக்கிற்கு நன்மை தரக்கூடிய விடயங்களும் இதுல பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் குறிப்பாக பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து பல விடயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக நடந்திருக்குது. அந்த விடயங்கள் என்னென்ன எல்லாம் என்றதை பற்றி இந்த காணொலியில பார்க்க போறோம். அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய யாழ்ப்பாணம் நூலகம் எரியூட்டப்பட்டு அது எவ்வளவு விதமான சம்பவங்கள் எல்லாம் நடந்தது என்று எல்லாருக்குமே தெரியும். எங்களுடைய யாழ்ப்பாண நூலகத்தினுடைய அதிகட்டமான புனரமைப்புக்காகவும் இந்த முறை அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமா இருக்குது. பல்கலைக்கழக மாணவர்களா இருக்கட்டும், இல்லை என்று சொன்னா பாடசாலை மாணவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் என்று சொல்லி இவர்கள் எல்லாருக்குமே இந்த வரவு செலவு திட்டத்துல நன்மை பயக்கக்கூடிய பல விடயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உண்மையில வரவேற்கத்தக்க விடயம். அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய மலையக மக்களுக்காகவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் பல அற்புதமான திட்டங்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்குது. அது சம்பந்தமாக தான் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த வரவு செலவு திட்ட விவாதத்துல உரையாற்றுகையில எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பல விடயங்களை முன்வைத்து பேசி இருக்கிறார். அதாவது உண்மையில இது நான் வரவேற்கத்தக்க விடயம் என்றுதான் சொல்லுவேன். ஏனென்று சொல்லி சொன்னால், கடந்த நாட்களா பார்த்தோம் என்று சொன்னால் தையடி திசவிகாரி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் எங்களுடைய ஆறுகால் மடத்துல இருக்கக்கூடிய கோம்பையன் மணல் இந்து மயானத்துல கழிவுகள் எரியூட்டப்படுகின்ற விடயமாக இருக்கட்டும், அதே மாதிரி வைத்தியசாலை விவகாரமா இருக்கட்டும், இப்படிப்பட்ட விவகாரங்கள் எல்லாம், அது மாதிரி கடற்தொழில் பிரச்சனையாக இருக்கட்டும், இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாத்தையும் இன்றைய தினம் பாராளுமன்றத்துல பேசி இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் பலதரப்பட்ட விடயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் தான் இன்றைய தினம் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். இதுல முதலாவது விடயமா இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற, இன்று வாசிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரவு செலவு திட்டத்துல என்னென்ன விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், அஸ்பெசுமு மற்றும் ஏனைய நலன்புரி சேவைகளுக்காக ஜூலை மாதத்துல இருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அடுத்ததா வறுமையை போக்குறதுக்கான விசேட வேலை திட்டங்கள் உள்வாங்கப்பட்டிருக்குது. புதிய தேசிய தீர்வை வரிமுறையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டிருக்குது. புதிய சுங்க சட்டத்தை முன்வைக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். வருமானத்தை அடிப்படையாக கொண்டு அரச காணிகள் முதலீடுகளுக்காக குத்தகைக்கு வழங்கப்படும். அடுத்தது அரசு தனியார் கூட்டாண்மைக்கு புதிய சட்டம். தேசிய தர முகாமைத்துவ கட்டமைப்புக்காக 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் வடக்கு மேற்கு முனை அபிவிருத்திகளுக்காக 1 மாதத்துக்குள் யோசனைகள் கோரப்படும். அடுத்ததா பல்நோக்கு பொருள் விநியோக மத்திய நிலையமாக வியாங்குடையில் உள்ளக கொள்கலன் முனையும் நிர்மாணிக்கப்படும். துறைமுக அபிவிருத்திக்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உயர்தர ஸ்கேன் கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இலத்திரனியல் அடையாள அட்டை விரைவில் கொண்டு வரப்படும். அடுத்ததா விரைவில் இலத்திரனியல் பொருளாதார அதிகார சபை உருவாக்கப்படும். கட்டங்கட்டமா நாணயத்தால் பாவன குறைக்க திட்டமிட்டிருக்கிறோம். தொடர்பாடல் தொழில்நுட்பத்தினூடான வருடாந்த ஏற்றுமதி வருமானத்தை 5 மில்லியன் அமெரிக்க டாலர் அதிகரிக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்குது. அடுத்ததா டிஜிட்டல் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யறதுக்காக 3000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சுற்றுலாத்துறை உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்திக்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. சுற்றுலாத்துறைசார் இடங்களுக்கு புதிய டிஜிட்டல் முறை அறிமுகப்படுத்தப்படும். அடுத்ததா ஜப்பானினுடைய நிதியுதவியுடன் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துல 2வது முனையும் விரைவில் நிர்மாணிக்கப்பட இருக்குது.
பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபல உதவித்தொகையை 5,000 ரூபாவில இருந்து 7,500 ரூபாவாக அதிகரித்து, அதே நேரம் பல்கலைக்கழக மாணவர்களினுடைய மாணவர் உதவித்தொகையை 4,000 ரூபாவில இருந்து 6,500 ரூபாவாக அதிகரிக்கிறதுக்கு 4,600 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி உயர்தர பரீட்சையில அதிகமான சித்திய பெற மாணவர்கள் தங்களோட வெளிநாட்டு பட்டப்படிப்பு மற்றும் இந்த வினைத்திறன் விருத்தி வேலை திட்டங்களுக்காக அவர்களுக்காக 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. மேல் வடமத்திய ஊவா வடக்கு மாகாணங்கள்ல விசேட விளையாட்டுத்துறை அபிவிருத்திக்கு சொல்லி 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. எங்கட யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு தொழில்நுட்பம் மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. இது மாத்திரம் இல்லாம மற்ற பகுதிகளில் இருக்கிற நூலகங்களுக்கு 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி அடுத்ததா திருத்தப்பட்ட புதிய மின்சார சட்டம் விரைவில் கொண்டு வரப்பட இருக்குது. திருகோணமலையில இருக்கக்கூடிய 66 எண்ணெய் தாங்கிகளை சர்வதேச நிறுவனங்களுடன் ஒன்றிணைந்து அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டிருக்குது. அடுத்ததா விவசாயிகளுக்கான உர மானியத்துக்கான ஒதுக்கீடா 35,000 மில்லியன் ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்குது. இது மாத்திரம் இல்லாம 2024-2025 ஆண்டு பெரும்போக்கு நெல்லை கொள்வனவு செய்ய 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா சோயா, கௌபி, பாசிப்பயிறு, உளுந்து, மிளகாய் மற்றும் உருளைக்கிழங்கு போன்ற தானிய விளைச்சலுக்கு 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பாவனை என்று இருக்கின்ற காணிகளினுடைய மீள் அபிவிருத்திக்கான ஆரம்ப கட்ட செயற்பாடுகளுக்கு 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்ததா பார்த்தோம் சொன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய கடனை மீள செலுத்துறதுக்கான இடைக்கால செயற்பாடுகளுக்காக 20,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததா கிராமிய வீதிகளின் அபிவிருத்தி மற்றும் புனரமைப்புக்காக 3,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிராமிய பாலங்களை அபிவிருத்தி செய்ய 1,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததா வடக்கு மாகாணங்களில் உள்ள கிராமிய வீதிகள் மற்றும் பாலங்களை புனரமைத்தல் மற்றும் அபிவிருத்தி செய்யறதுக்காக 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மாவட்ட மட்டத்தில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காக மேலதிகமா 2,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்திய நிதி உதவியுடன் கிழக்கு மாகாணத்தில் பரந்துபட்ட அபிவிருத்தி வேலை திட்டத்தை முன்னெடுக்க யோசனை ஒன்று முன்வைச்சிருக்கிறோம். அடுத்ததா பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது மலையக பெருந்தோட்ட மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக 7,583 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்த வரவு செலவு திட்டத்துல ஜானை மனித மோதல்களை குறைத்து பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக 3,300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி இனக்குழுக்களிடையே தேசிய நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காக 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. வடக்கு கிழக்கு மக்களோட மீள்குடியேற்றம், வீட்டு வசதி, இப்ப இருக்கக்கூடிய தேவையின் அடிப்படையில வீடு இல்லாத குடும்பங்களுக்கு அத்தியாவசியமான நிவாரணங்களை வழங்குறதுக்காக 1,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அரசாங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதிகளில் அத்தியாவசிய பராமரிப்புக்காக 1,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நடைமுறைப்படுத்தப்பட்டவாறு பாரிய நீர்வளங்கள் திட்டம் மற்றும் இந்த சமூக நீர்வளங்கள் கருத்திட்டங்களை விரைவா நிறைவு செய்யறதுக்கு 20,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி அரச பதவி வெற்றிடங்களுக்காக 30,000 ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ள 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் வேலையில்லா பட்டதாரிகளோட பிரச்சனை இதில் ஓரளவு குறையும் என்றது ஒரு தீர்க்கமான முடிவா இருக்குது. அடுத்தது அரச ஊழியர்களுக்கான ஆக குறைந்த மாதாந்த அடிப்படை சம்பளம் 15,750 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அரச ஊழியர்களினுடைய இடர்கடன் எல்லையை 4 லட்சமாக அதிகரிச்சிருக்கணும். அதே மாதிரி பெருந்தோட்ட தொழிலாளர்களினுடைய அந்த நாளாந்த சம்பளம் 1,700 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்குது. உண்மையில இது மனசுக்கு நிறைந்த ஒரு வரவு செலவு திட்டமும் உண்மையில இருக்குது. அடுத்ததா அரசு துறை ஓய்வூதியத்துக்காக 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது மாத்திரமில்லாம முக்கியமான ஒரு விடயம், ஊடகவியலாளர்கள் மற்றும் இந்த கலைத்துறையினுடன் தொடர்புடையவர்களுக்கு கொட்டாவ பகுதியில் வீட்டு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கிறதாகவும் இந்த வரவு செலவு திட்டத்துல தீர்மானம் எட்டப்பட்டிருக்கு.
அது மாத்திரம் இல்லாம இந்த வரவு செலவு திட்டத்துல மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்ன தெரியுமா பார்க்கப்படுகின்றது? பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலான செய்தி மாதிரி தடுப்பு நிலையங்கள் மற்றும் இந்த பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் வழங்கப்படும். இந்த தொகையில் 2000 ரூபாய் அந்த பிள்ளையினுடைய வங்கி கணக்குல வைப்பிலிடப்படும். மிகுதி 3000 ரூபாய் அந்த பிள்ளையினுடைய சட்ட ரீதியான பாதுகாவலருக்கு வழங்கப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வரவு செலவு திட்டத்துல மீனவர்களுக்காக எந்த ஒரு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லி ஒரு தெளிவான புரிதல் இல்லாம இருக்குது. ஆக மொத்தம் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்களா என்று சொல்லி இன்னும் ஒரு பக்கமும் இருக்குது. இதோட இன்றைய தினம் ராமநாதன் அர்ச்சுனா உரையாற்றுகையில் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், யாழ்ப்பாண மக்களுக்கு நன்மை தரக்கூடிய வேலை திட்டங்களை இந்த வரவு செலவு திட்டங்கள்ல உள்ளடக்கி இருக்கிற ஜனாதிபதி அனுரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற அதே சமயம் ஒரு எதிர்கட்சியினவனா இருந்து கொண்டு இந்த வரவு செலவு திட்டங்கள்ல முழுமையா சந்தோஷம் அடைய கூடிய ஒருவர் நானாகத்தான் இருப்பேன் என்று ஒரு விடயம் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இன்னும் ஒரு விடயம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் படித்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய அம்மையார் அவர்கள் வருகை தந்தது எனக்கு அவ்வளவு தூரம் மகிழ்ச்சி இருந்தாலும் கடந்த தினங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு சொன்னா, பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைக்க கூடாது என்றும் அதே அம்மணிதான் சொல்லியிருந்தார் என்ற மாதிரியும் கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த காணொலியும் உங்களுக்காக. தினம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட எங்களுடைய வரவு செலவு திட்ட விவாதத்தை உண்மையாகவே யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கிறார் என்பதிலே எதிர்க்கட்சியிலிருந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு மனிதன் நானாகத்தான் இருப்பேன். உங்களுக்கு தெரியும், இந்த வரவு செலவு திட்டம் எங்களுடைய மக்களுக்கு, யாழ் மக்களுக்கு, என்னை பொறுத்தவரை எனக்கு அரசியல் தேவையில்லை. நான் அரசியலுக்காக அரசியல் செய்ய வரவில்லை. ஆகவே இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து வைத்து எங்களுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்ததை இட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். யாழ்ப்பாணத்துக்கு பெருமை இது உண்மையாகவே வடக்கிற்கான பட்ஜெட்டாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். இதுக்கு உங்களுடைய மெத்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் என்னுடைய பாடசாலை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு வந்திருந்தார். அம்மணியை நாங்கள் அன்புடன் வரவேற்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். ஆனால் அம்மணி ஒரு தடவை செப்டம்பர் மாதம் சொல்லியிருந்தார், எந்த பாடசாலை விழாக்களுக்கும் அல்லது விடயங்களுக்கும் ஒரு அரசியல்வாதியை அழைத்து அந்த பாடசாலையை அரசியல் சாயம் ஏற்படுத்தக்கூடாது என்று. ஆனால் தான் சொன்னதை மறந்து விட்டாரோ என்னமோ தெரியவில்லை. என்னுடைய நண்பன் இளங்குமரன் உட்பட எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் உட்பட அனைவரும் வந்திருந்தார்கள். ஆனால் உங்களை வருக என வரவேற்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சருடைய பணிவான வேண்டுகோள், ஆறுகால் மடம் கோம்பியான் மன பகுதியிலே கழிவுகள், எங்களுடைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக செய்யப்படாமல் வைத்தியசாலை கழிவுகள் முறையற்ற விதத்திலே எரிக்கப்படுகிறது. ஆகவே எங்களுடைய சுகாதார அமைச்சரை பண்புடன் கேட்டுக்கொள்கிறேன், தாங்கள் நேரடியாக தலையிட்டு அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளத்தை சற்று பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது தவிர உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே வடக்கு வைத்தியசாலையிலே கண் வாட்டிருக்கிறது. 17,000 2024 ஆண்டில் 17,000 கட்ராக்ட் சர்ஜரி செய்யப்பட்ட கொழும்பு வைத்தியசாலை நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு ஓட்டை டாக்டர் மலரவன் அவர்கள் நடத்தியிருக்கிறார். ஆனால் நான் நேற்று தான் அறிந்தேன், வைத்தியர் சத்தியமூர்த்தி அந்த வாட்டினிலே வேறு 2 வாட்டுகளை கொண்டு வந்து அவர்களுடைய சேவையை குழப்புவதற்காக இந்த நிமிடத்திலே அந்த விடயத்தை தங்களுக்கு நான் சொல்வதற்குரிய முக்கியமான காரணம், வடக்குரிய முழு வைத்தியசாலைகளிலுமே சிறந்த சேவையை வழங்குகின்ற யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே ஒரு சில நடவடிக்கைகள் மிகவும் கேவலமாக இருக்கிறது. வைத்தியர்களையும் அங்கு வேலை செய்கின்ற ஊழியர்களையும் இது பாதிப்பதாக அமைகின்றது. அது தவிர உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவர்கள் வாகன விபத்திலே, உங்களுக்கு தெரியும், அந்த வாகனம் ஃபிளிப் பண்ணப்பட்டு வயலுக்குள் விழுந்திருந்தது. நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே எல்லாத்தையும் குறைக்கிறோம் என்று அடிப்படையாக கொடுக்க வேண்டிய விடயங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். எனக்கு என்னுடைய வாகனத்துக்கு 14 ஏர்பேக் இருக்கிறது. ஆனால் தம்பி இளங்குமரன் போன வாகனத்துக்கு ஒரு ஏர்பேக் கூட இல்லை. இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இளங்குமரன் செத்திருந்தால் இன்னொரு எம்பியை நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் அவனுக்கு ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பிள்ளை இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு தராவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய எம்பிக்களுக்காவது தரமான வாகனங்களை அன்புடன் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட யாழ்ப்பாணத்திலே உங்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் எத்தனையோ வைத்தியசாலை வைத்தியர்கள்
இப்போதெல்லாம் இன்டர்ன் செய்து முடித்த பிறகு அவர்கள் எதிர்பார்ப்பது ஆஸ்திரேலியா அல்லது யூகேக்கு போவதற்காக ஏஎம்சி எக்ஸாமோ பிளப் எக்ஸாமோ எழுதுகிறார்கள். ஆகவே இந்த முறை பட்ஜெட்டிலே வைத்தியர்களையும் சற்று தாங்கள் நிதானமாக இந்த பட்ஜெட்டை வரையறை செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அது தவிர உங்களுக்கு தெரியும், தையிட்டி விகாரை முக்கியமான பிரச்சனை. இந்த சபையில் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்களுடைய ஜனாதிபதி வந்திருக்கின்ற நேரத்திலே பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் உட்பட அனைவருமே சொன்னார்கள், ஒரு விகாரையை இடிக்க சொல்லி. அரசியலுக்கு வரவில்லை, மக்களுக்காக அரசியல் வந்திருக்கிறேன். என்னுடைய யாழ் மக்கள் அந்த விகாரை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு நாளை கொழும்பில் பழிவாங்கப்பட்டு 1983 ஆண்டு கழு ஜூலை போன்ற ஒரு நிகழ்வை வரக்கூடாது என்பதற்காக ஜனாதிபதியிடம் நான் சொல்லியிருந்தேன், ஒரு விகாரையை உடைக்க முடியாது, அதற்குரிய கம்பன்சேஷனை கொடுக்குமாறு கேட்டிருந்தேன். ஆனால் மீண்டும் அதே காட்சி, பக்கத்தில் இருந்த அதே காட்சி இப்போது செம்மணி புதைகுழியில் போய் நிற்கிறது. அரசியலை அரசியலாக செய்ய வேண்டும். இந்த செய்யப்படுகின்ற அரசியல் மக்களுக்கானதாக இருக்கணும். ஆகவே அந்த விகாரை சம்பந்தமான விடயங்களை, கம்பன்சேஷன் சம்பந்தமான விடயங்களை உடனடியாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட முக்கியமான விடயம், இன்னொரு பட்ஜெட்டிலே மீனவர்கள் சம்பந்தமாக எதுவுமே கதைக்கப்படவில்லை. வடக்கிலே ஆயிரம் இழுவை மடி வேலை செய்கின்ற மீனவர்கள் மிகவும் ஆழமாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தென்னிந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள். உங்களுக்கே தெரியும், நாங்கள் இப்போது ஒரு கேந்திர முக்கியத்துவமான ஒரு வரலாற்றின் முக்கியத்துவமான இடத்தில் இருக்கிறோம். தயவு செய்து வடக்கில் இருக்கிற மீனவர்களை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். தெற்கில் இருக்கின்ற ஒரு இறங்கு துறைமுகம் முழுவதுமாக கங்கிரீட் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய வடக்கு மீனவர்கள் மணல்களுக்கு நடந்து போய்த்தான் அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய முதலமைச்சர் அல்ல, மீன்பிடி அமைச்சர் அவற்றை கருத்தில் கொள்வார்கள் நினைக்கிறேன். அதைவிட இந்த தடவை டிசிசி மீட்டிங்கிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி 5 நாட்களுக்குள்ளே ப்ரொபோசல் கேட்டிருக்கிறார்கள். இங்கே இருப்பவர் யாருக்கும் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அறிவு இருக்கிறதோ எனக்கு தெரியாது. 5 நாட்களில் ஒரு ப்ரொபோசல் வழங்க முடியாது. ஒரு ப்ரொபோசலுக்கு மினிமம் 20 நாள் 30 டேஸ் வேணும். ஆகவே 14ஆம் தேதி டிசிசி மீட்டிங் கூட்டப்பட்டு 19ஆம் தேதி, இன்றைய தினம் 17ஆம் தேதி எனக்கு அந்த மெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது. நாளண்டைக்குள் நீங்கள் அவற்றுக்குரிய ப்ரொபோசலை தருமாறு. ஆகவே இவை என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு நல்ல விடயமாகவே நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இவற்றை சற்று ஆழமாக சிந்தித்து கவர்மெண்ட் ஏஜென்டாக இருக்கலாம் அல்லது டிசிசி சேர்மனாக இருக்கலாம், அவர்களுக்கு சற்று அறிவுரை கூறுங்கள். மக்களை போய் பாராளுமன்ற பிரதிநிதிகள் சந்திக்க வேண்டும். சந்தித்து அவர்களுடைய குறைபாடுகளை டிஎஸ் ஆஃபீஸுக்காக டிசிசி மீட்டிங் கொண்டு வந்து தான் அந்த ப்ரொபோசல்கள் வழங்கப்பட வேண்டும். அவற்றை சற்று சிந்தித்து ஆழமாக சிந்தித்து செயற்படுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அது தவிர எங்களுடைய இந்த விகாரை விடயமாக இன்னும் பல விகாரைகள் இரணைமடுவில் கட்டப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் புதிதாக கட்டப்படுகின்ற விகாரைகளை சற்று சிந்தித்து பொதுமக்களுடைய காணிகளில் தயவு செய்து கட்டாமல் அதை அரசாங்க காணிகளில் கட்டுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அதோட முக்கியமான விடயம், இந்த முறை பட்ஜெட்டிலே எங்களுடைய பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக ஒரு நிமிடம், பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக கதைக்கப்படவில்லை. பலாலியை ஒரு சர்வதேச விமான நிலையமாக கொண்டு எங்களுடைய வடக்கிற்கு அபிவிருத்தியை கொண்டு வருவதற்கு தங்களிடம் அன்புடன் ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன். ஆக மொத்தத்துல கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரவு செலவு திட்டம் மக்களுக்கு ஒரு நன்மையான வரவு செலவு திட்டம் அமையணும் என்றதான் எல்லாற்ற எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அந்த அடிப்படையில இன்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான விடயம் இந்த வரவு செலவு திட்டம் தான். இந்த காணொலி மூலம் நீங்க அதை தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கள் என்ற ஒரு நம்பிக்கையில இன்றைக்கு நானும் இந்த காணொலியை முடிக்க போறேன். உண்மையில நான் ஒரு முக்கியமான விடயம் சொல்ல வேணும்னு நினைக்கிறேன் என்று சொல்லி சொன்னேன். நான் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் நான் இவ்வாறான காணொலிகள் எல்லாம் போட ஆரம்பிச்சு. ஆனா எனக்கு பலரும் பலவிதமான வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்ட நீங்கள் உண்மையில எனக்கு மனம் நிறைந்த சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் செய்கின்ற அந்த வேலைகளுக்கு சரியான அங்கீகாரம் என்றது நீங்கள் தரக்கூடிய அந்த கருத்துக்கள் தான் இல்லையோ. உண்மையில நான் அகம் நிறைந்து என்னுடைய நன்றிகளை உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். எனக்கு வாழ்த்துக்களை நீங்க சொன்ன நீங்கள் தனியாக தொலைபேசி அழைப்புகளையும் வெளிநாடுகள்ல இருந்து எனக்கு எடுத்து நீங்க சொல்லியிருந்த நீங்கள் உண்மையில உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம். நாங்கள் இணைந்திருக்கணும், எங்களோட உறவு நீடிக்கணும் என்று சொன்னா நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதன் மூலமாக நான் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கறதன் மூலமா எங்களுக்குள்ள அந்த உறவு இன்னும் வலுக்கும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நான் இந்த காணொலியை நிறைவு செய்ய போறேன். இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி உறவுகளே.